இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி? இன்னைக்கு நம்ம இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அருமையான காரியத்தை பார்க்க போகிறோம். நம்முடைய லைஃப்பில் நம்ம 5 நிமிஷம் ஜெபிப்போம், 20 நிமிஷம் ஜெபிப்போம், 1 hour ஜெபிப்போம், 2 hour ஜெபித்திருப்போம். ஒரு மீட்டிங் போயிட்டு வந்தால் 3 hours 4 hours நம்ம ஜெபத்திலே இருந்திருப்போம். ஆனால் இடைவிடாமல் ஜெபிப்பது எப்படி? சபைக்கு போகும்பொழுது மட்டுமல்ல, இல்லை ஒரு சர்வீஸில் இருக்கும்போது மட்டுமல்ல, இல்லை ஒரு செய்தி கேட்குற அந்த டைம் மட்டுமல்ல, 24 hours நம்ம எப்படி ஜெபிக்கிறது? 24/7 ஒவ்வொரு நிமிடமும் ஜெபத்திலே எப்படி கழிக்க? இதனுடைய ரூட் காஸ் என்ன, மூளை காரணம் என்ன என்று நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப மேஜரான, ரொம்ப அவசியமான ஒரு சப்ஜெக்ட். நம்ம லைஃப்பில் கடைசி வரைக்கும் நம்ம நிலைத்து நிற்கணும்னா, அதாவது நம்ம கடைசி வரைக்கும் நிலைச்சிருந்தால் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும்னா நம்ம இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. ஸோ இந்த ரகசியத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய ரகசியங்களை வெளிப்படுத்தும் ஒரு அருமையான சேனல், ஸ்பிரிச்சுவல் WF என்ற இந்த சேனல் இயங்கி கொண்டிருக்கிறது. ஸ்பிரிச்சுவல் WF என்றாலே ஆவிக்குரிய யுத்தக்கலங்களை குறித்து, ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேரை குறித்து வெளிப்படுத்துகிற ஒரு அருமையான சேனல். நிறைய காரியங்களை நம்ம கடந்த நாட்களில் நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இதில் அநேக ப்ரேயர் டைம் குடும்பத்தார் இதை பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. புதிதாக ஸ்பிரிச்சுவல் WF என்ற குடும்பத்தாரும் நீங்கள் இதை பார்த்து கொண்டு தான் இருப்பீங்க. ஒருவேளை நான் இந்த சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறேன்னு சொல்லுகிற ஒரு நபராக இருந்தாலும் உங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வெல்கம் பண்ணுகிறோம். நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், எனக்கு சில ரகசியங்களை தெரியணும் அப்படின்னு விரும்புகிறீங்கன்னா இந்த சேனல் உங்கள் மனக்கண்ணை பிரகாசிக்கும். இது உலக பிரகாரமான காரியங்கள் இல்லை, உங்கள் ஆவிக்குரிய விஷயங்களை டார்கெட் பண்ணி உங்கள் ஆவியில் பலப்படுத்துகிற ஒரு சேனல். வேதம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படி என்றால் சத்தியத்தை அறியாத வரைக்கும் நம்ம அறிஞ்ச சத்தியத்தில் மட்டும்தான் இருப்போமே தவிர அடுத்த உயர்வுகளுக்குள்ளாடி போக முடியாது. எப்படி ஸ்கூலில் 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 10th 12th ஸ்டாண்டர்ட் காலேஜ் இப்படி போய் கொண்டு இருக்குதோ, இப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சத்தியத்தின் ரகசியங்களை அறிய தான் உயர்வு உண்டாகும். பழைய ஏற்பாட்டில் கூட ஒரு அருமையான வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபிக்காததினால் அப்படி சொல்லலை, உபாசிக்காததினால் அப்படி இல்லை. எப்படியாவது நீங்கள் ஜெபித்திருவீங்கன்னு ஆண்டவருக்கு தெரியும், எப்படியாவது நீங்கள் உபாசித்திருவீங்கனோ ஆண்டவருக்கு தெரியும், எப்படியாவது நீங்கள் சபைக்கு பேருவீங்கனோ ஆண்டவருக்கு தெரியும். ஏதாவது ஒரு கேப்பு கிடைச்சா, ஒரு வாய்ப்பு கிடைத்தா நீங்கள் ஆண்டவர் தேடிடுவீங்கன்னு தெரியும். ஆனால் சில நேரம் நீங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளாமல், அநேக ரகசியங்கள் தெரியாமல் உங்கள் ஜீவனை நீங்கள் முடிக்கக்கூடிய வாழ்நாட்கள், அப்படியே கடந்து போகக்கூடிய தருணங்கள் உண்டு. எத்தனையோ நபர்கள் இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் அந்த இயேசுவனுடைய பரம ரகசியங்களை அவங்க பெற்றுக்கொண்டாங்களா அப்படின்னு பார்த்தா அவங்க நிறைய ரகசியங்களை பெறாமலே போயிருப்பாங்க. காரணம், அவங்களுக்கு ஏசப்பாவை குறித்த டீப்னஸ் தெரியல, வசனத்தின் வெளிச்சம் இல்லை. முன்னோர்களை பாருங்க, ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் கூட இருக்கலாம். அப்படிப்பட்ட நபர்கள் என்ன செய்வாங்கன்னா, வேதத்தை எடுத்து வச்சு சும்மா திறந்து வைப்பாங்க. சிலப்போ குத்து விளக்கு எடுத்து வச்சு அதை திரியில் கொளுத்தி வச்சுட்டு, ஒரு மெழுகை கொளுத்தி வச்சுட்டு அதுக்கிட்ட பைபிளை திறந்து வச்சு வாசித்துட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் இப்படி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. சும்மா பைபிளை தலைமாட்டில் வச்சுருந்தாங்க. ஆனால் பைபிளை இருதயத்துக்குள்ளே வைக்கணும். வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் இருக்கிறது, அதில் வல்லமை இருக்கிறது, அதில் உயிர் பெற்று எழும்புகிற சக்தி இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை, அது வைக்க வேண்டிய இடம் இருதயம் என்ற ரகசியங்கள் எல்லாம் தெரியாமல் போனது. ஸோ நம்ம இந்த சேனலில் அநேக ரகசியங்களை பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரத்தில் 17ஆவது வசனத்தில் பவுல் இவ்வாறாக சொல்லுகிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இது பிராக்டிக்கலாக செய்ய முடியுமா, அனுபவ ரீதியாக செய்ய முடியுமா என்று நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இதை தெளிவாக பார்க்கலாம். எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறது? காலையில் ஒரு 1 hour ஜெபிப்போம். அதுக்கு பிறகு என்ன செய்வாங்க? லேடிஸாக இருந்தால் கிச்சனுக்குள்ளே போயிடுவாங்க, கிச்சன் செக்ஷன் வேலைகள் பார்ப்பாங்க. இதே ஜென்ஸாக இருந்தால் வேலைகளுக்கு போவாங்க. இன்றைக்கி நிறைய லேடிஸும் என்ன செய்கிறாங்க? வேலைகளுக்கு போகிறாங்க, ஆஃபீஸ் ஒர்க்கு போகிறாங்க. அங்கே போனால் எல்லா நண்பர்கள்ட்டையும் ஆஃபீஸில் உள்ள விஷயங்கள்லையும் எல்லாம் தலையிடும் பொழுது இதை எப்படி ஜெபிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் பார்க்கறதுல தான் ஒரு ரகசியமே மறைந்திருக்கு. இதை சாதித்து காட்டுகிற ஊழியர்கள் இருக்கிறாங்க. என்னுடைய லைஃப்பில் கூட நான் இதை அனுபவிக்கிறேன். இதனுடைய ரகசியம் தெரியவில்லை என்றால் நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணவே முடியாது. இதை பரிசுத்த ஆவியானவர் தான் போதித்து தர முடியும்.
நீங்கள் கூட இதை கேட்கும் பொழுதே, இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே நீங்கள் சோத்திரத்தோடு கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன செய்யும்? இந்த வார்த்தைகள் உங்கள் இருதயத்தில் ஆவியானவர் போட்டுருவார், விதைச்சிருவார். ஸோ எப்படி இடைவிடாமல் ஜெபிக்கிறது, அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அருமையான டாபிக். ஸோ நம்ம எல்லாருக்கும் ஒரு வாஞ்சை இருக்குது ஜெபிக்கணும்னு. ஆனால் கண்டினியூவாக நம்ம ஜெபிக்க வேண்டியது ஒரு அவசியமாக இருக்குது. முதிர்ந்த ஊழியர்கள் சிலர் பேசுகிறத நான் கேட்டிருக்கிறேன். எப்போ நம்ம ஜெபிக்காமல் இருக்கோமோ அப்போ சாத்தா உள்ள நுழையிறதுக்கு பயங்கரமான வாய்ப்பாக இருக்குது. அப்போ ஒரு நல்ல தேவ மனிதர் அடிக்கடி சொல்லுவார், நான் சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதே இல்லை. நிறைய பேர் நினைக்கிறாங்க சாத்தானுக்கு இடம் கொடுக்கறதுனா பாவம் செய்கிறது, அசுத்தமானதை பார்க்கறது, அசுத்தமானதை பேசுகிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கும்போதே சாத்தானுக்கு இடம் வந்து கொண்டு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியாமல் இருக்குது. எப்போல்லாம் உங்கள் ஸ்பிரிட் மியூட்டாக இருக்குதோ, எப்போல்லாம் உங்கள் ஸ்பிரிட், உங்கள் உள்ளான மனுஷன் அமைதியாக இருக்கிறானோ அப்போ சாத்தான் உள்ள நுழையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தில் நியூட்ரல் கிங்டம் கிடையாது, நடுநிலை ராஜ்யம் கிடையாது. ஒன்று பிசாசின் ராஜ்யம், இல்லை என்றால் அது தேவராஜ்யம். உங்கள் இருதயத்துக்குள்ள ஏதாவது ஒரு ராஜ்யம் தான் செயல்பட முடியும். ரெண்டு ராஜ்யமும் சேர்ந்து செயல்பட முடியாது. ஒன்று பரலோக ராஜ்யம் செயல்படும், இல்லைன்னா உலக ராஜ்யம் செயல்படும். ஸோ இந்த உலக ராஜ்யம் சொல்லுகிறது பிசாசின் ராஜ்யம். ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஜெபிக்காமல் அப்படியே உலகத்தை பற்றியே யோசித்து கொண்டு கம்பெனி பற்றியே ப்ரெஷரில் இருந்து கொண்டு இருந்தீங்கன்னா டக்குன்னு பிசாசு உங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணிடுவான். அதனால தான் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் இது எப்படி சாத்தியமாகும்? அன்னைக்கு ஒரு சகோதரி கமெண்ட் போட்டிருந்தாங்க. அந்த கமெண்டில் சொன்னாங்க, என்னால் ஜெபிக்கவே முடியலன்னா வேலையும் செய்துட்டு ஜெபிக்கவும் முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா அவங்க ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அப்படின்னா கிச்சன் வேலையை செஞ்சுருப்பாங்க, இப்போ ஜெபிச்சு பார்த்துருப்பாங்க, ஜெபம் வந்திருக்காது. இதை சொல்லிக் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ரட்சிக்கப்பட்டவங்களுக்கு தானாக வரும். கிச்சனில் இருந்தாலும் துதிச்சு கொண்டே வேலையை செய்வாங்க, பாட்டு பாடிக்கொண்டே வேலையை செய்வாங்க. ஆனாலும் நல்ல முதிர்ச்சி உள்ளவங்களுக்கு கூட கிச்சனில் இருக்கும் பொழுது பாட்டு பாடிட்டு வேலை செஞ்சுருவாங்க. ஆனால் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு ஃப்ரெண்டோ, ஒரு நண்பனோ, இல்லை நெடுநாள் முன்னாடி உள்ள ஒரு தோழியோ வீட்டுக்கு வந்தாங்கன்னா அந்த நேரம் ஜெபத்தை விட்டுட்டு தோழிட்ட முழுக்க பேச தொடங்கிடுவாங்க. சொந்தக்காரங்க வந்தால் ஜெப இருதயத்தில் நின்றும். அவங்கள்ட்ட சொந்தக்காரங்களை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி இப்படின்னு பேசி வந்த நபர் எந்த ஆவியினுடைய ஏவுதலில் வந்தார்னே நமக்கு தெரியாது. அவர் ஏதாவது ஒரு மோட்டிவில் சாத்தான் அவரை வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒரு பிரிவினையை உண்டாக்கலாம் நினச்சிட்டு வந்திருப்பான் சாத்தான். ஆனால் அந்த வந்த நபர் நல்லா தான் பேசிகிட்டு இருந்திருப்பார். ஆனால் ஏதோ ஒரு டாப்பிக்கை தொட்டு ஏதோ ஒரு விஷயத்தை பேசும் பொழுது அப்படியே ஒரு காய்ப்பான ஒரு உணர்வு உண்டாகி, ஒரு பிரிவினை உணர்வு உண்டாகி, உங்கள் கருத்து வேறு மாதிரியும் அவங்க கருத்து வேறு மாதிரியும் அப்படியே மாறி ஒரு பிரிவினை உண்டாகிற லெவலில் பேச்சுவார்த்தை போயிடும். ஆனால் நீங்கள் இருதயத்தில் ஜெபித்து கொண்டே இருந்திருந்தால் சாத்தான் அதில் உங்களை விழ வச்சிருக்க முடியாது. வந்த நபரும் சமாதானமாக போயிருப்பாங்க. இப்போ வந்த நபர் உங்கள் இருதயத்தை கலக்கி விட்டுட்டு போயிடுவாங்க. நீங்கள் அப்படியே கலங்கி போயிருப்பீங்க. கண்ணுக்குள்ளே தூசி விழுந்துட்டா அதுக்கப்புறம் என்ன செய்ய முடியாது, தெளிவாக பார்க்க முடியாது, நிம்மதியாக இருக்க முடியாது. அந்த தூசி வெளியே வருகிற வரைக்கும் துடித்துருவாங்க. இதே போல தான் நம்ம ஜெப வாழ்க்கையில் சில நேரம் சத்ரு மண்ணவாரி போடுறதுக்கு அப்போ ஆஃபீஸில் சிலதை யூஸ் பண்ணுவான், காலேஜில் சிலதை யூஸ் பண்ணுவான். பிள்ளைகளாக இருக்கிறீங்க, வாலிப பிள்ளைகளாக இதை கேட்குறீங்கன்னா உங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணுவான். அப்பப்போ பலதையும் யூஸ் பண்ணி உங்களை என்ன செய்வான், அவன் அடிக்ஷன்லேயே அவனுடைய கண்ட்ரோல்லே வச்சுருப்பான். ஏன்னா நீங்கள் எழும்பிடக்கூடாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபிக்க பழகணும். ஒரு தேவ மனிதர் அடிக்கடி சொல்வார், உங்களால் ஒரு குறிப்பிட்ட நேரம் ஜெபிக்க முடியலையா? ஏன் அப்படி ஜெபிக்க முடியலன்னா பிசாசுக்கு நல்லாவே தெரியும் இத்தனை மணிக்கு இவன் ஜெபிக்கணும்னு வருவான்னு. நிறைய பேர் இந்த ஜெபிக்கிறதுக்கு அந்த ஜெப டைமில் அந்த ஜெபிக்கிற இடம்னு வச்சுருப்பாங்க, இல்லை பெட்டில் கூட உட்காந்து ஜெபிப்பாங்க. அந்த ஜெபிக்கிற இடம் வருகிற வரைக்கும் செல்ஃபோனை நோண்டிக்கிட்டே ஜெபிக்க உட்காருவாங்க. சாத்தான் ஈஸியாக மனதை திருடிடுவான். ஜெபிக்கிற இடத்துல உட்காந்துருப்பாங்க, ஆனால் சிந்தனை ஃபுல்லாக வேற எங்கேயாவது இருக்கும். அவ்வளோதான், திருடினான் சாத்தான். ஸோ இதை எப்படி மேற்கொள்ள? ஏன்னா நீங்கள் ஜெபிக்கணும்னு ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது சாத்தான் என்ன செய்கிறான்னா அந்த டைமுக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையை கலறிடுவான். உங்களை ஜெபிக்க விடாதபடி சோர்வாக்கிடுவான், ஒரு கசப்பை கொடுத்துருவான், ஒரு வேதனையான அனுபவத்தை உங்கள் இருதயத்தில் விதைச்சிருவான். உங்களுக்கு பிடித்தமான ஒரு
ஏதாவது ஒரு காரியத்தை செல்ஃபோனில் காமிச்சிருவான். நீங்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா கிச்சனில் ஏதோ ஒரு காரியத்தை காமிச்சு அந்த ஜெப நேரத்தை தடுத்துருவான். கிச்சன் விஷயங்கள், புதிதாக ஒரு சமையல். நீங்கள் ஆம்பளை வாலிப பிள்ளைகளாக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஒரு கிரிக்கெட் மேட்சோ எதையாவது ஒன்று காமிச்சு அந்த ஜெப நேரத்துக்கு முன்னாடி உங்கள் சிந்தனையை நிரப்பிடுவான், வீண் சிந்தனையை கொண்டு வந்துடுவான். ஸோ அப்போது நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது சாத்தான் அந்த டைமை எளிமையாக ஜெபிக்க விடாமல் தடை பண்ணுவான். காலையில் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கணும்னு நினைக்கிறவங்கள தூங்க வச்சுருவான். இல்லை 12 மணிக்கு இரவு ஜெபிச்சுட்டு தூங்குவோம், அதிகாலை பார்த்துட்டு தூங்குவோம்னு நினச்சா ரொம்ப டயர்டாகிடுவான், ரொம்ப தூக்கம் வந்துடும், 11:30க்கே தூங்கிடுவாங்க. ஸோ எப்படின்னா நம்ம நினச்ச டைமை நம்ம அச்சீவ் பண்ணணும்னா, நம்ம ஒரு டைமை நினைக்கிறோம், அந்த டைமை அச்சீவ் பண்ணணும்னா அந்த டைமில் போய் ஜெபிக்கக்கூடாது, அதுக்கு முன்னாடியே ஜெபிக்கணும். ஏன்னா சாத்தானுக்கு தெரியும், காலையில் 4 மணிக்கு இவன் ஜெபிப்பான்னா 3 மணிக்கே வீண் சிந்தையை கொண்டு வந்துடுவான், இல்லை தூங்க வச்சுருவான், இல்லை நைட்டே என்ன செஞ்சுருவான், சினிமா பார்க்க வச்சுருவான், நைட்டே சண்டையை போட வச்சுருவான். ஏன்னா அப்போ தானே நீங்கள் காலையில் எழும்ப மாட்டீங்க. இதெல்லாம் அவனுடைய தந்திரம். ஸோ தேவஜனமே, அப்போ அவனுடைய தந்திரங்கள் செயல்படக்கூடாதுன்னா என்ன செய்ய, அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணி இதில் தான் ஜெபிக்கணும்னு நினைக்கும் பொழுது சாத்தா அந்த தடுக்கிறான்னா, ஒரு அருமையான ஊழியர் சொன்னார், அவன் நினைக்காத நேரம் ஜெபிக்க ஆரம்பிங்க. நீங்கள் 4 மணிக்கு காலைல ஜெபிப்பீங்கன்னா நீங்கள் அதுக்கு முன்னாடி ஜெபிக்கிறவங்களா இருங்க, அவன் தடுக்க முடியாது. நீங்கள் ஒரு இடத்துல தான் வந்து உட்காந்துருக்க மாட்டீங்க, நடந்துக்கிட்டு இருப்பீங்க, ஆனால் ஜெபிச்சுட்டு இருங்க. எழும்பின உடனே ஃபேஸ் வாஷ் பண்ண போவீங்க, ப்ரஷ் பண்ண போவீங்க, அப்போ சோத்திரத்தோடு போங்க. ஜெப சிந்தனையை விட்டு விடாமல் இருக்கிறத தான் பவுல் சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபியுங்கள். நீங்கள் நடக்கும் பொழுதும் உங்கள் இருதயத்தில் தேவனோடு பேசிக்கொண்டே இருக்கலாம். வேதம் சொல்லுது, ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான். அப்படி என்றால் என்ன? சஞ்சரிப்பதுன்னா என்ன? நடக்கிறது. ஒரு ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டே நடக்கிறது போல. நம்ம கூட தானே இருக்கிறாரு. ஏசப்பா நன்றி, ஏசப்பா தேங்க்யூ ஜீசஸ், அப்படியே உள்ளத்தில் பேசிட்டு போகிறது. நீங்கள் ஒரு இடத்துல உட்காந்து ஜெபிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய வேலைகளை செஞ்சுட்டு தான் வருவீங்க. நீங்கள் ஒரு லேடியாக இருக்கிறீங்கன்னா கிச்சனில் போக வேண்டியது இருக்கும், அதிகாலையில் எழும்பின உடனே சில விஷயங்களை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்து வைக்க வேண்டியது இருக்கும், ஏதோ ஒரு காரியம் உங்களுக்கு இருக்கும். போய் ப்ரஷ் பண்ண போவீங்க, ஃபேஸ் வாஷ் பண்ண போவீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் செய்கிறதுக்காக போவீங்க. இல்லை உங்கள் கணவருக்கு ஒரு பெட் காப்பியோ ஏதோ ஒன்று நீங்கள் எடுக்கிறதுக்கு போகும்பொழுது சாத்தா அந்த காலை வேலையிலே ஏதோ ஒரு வீண் சிந்தனையை கொண்டு வந்து உங்கள் ஜெபத்தை தடுக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுவான். இப்போ நீங்கள் பெட்லேருந்து எழும்பின ஸ்பாட்லேருந்தே சோத்திரம், கண்ணை விழிச்சதுலேருந்தே சோத்திரம், சோத்திரம் தேங்க்யூ ஜீசஸ், இந்த நாளுக்காக நன்றி சொல்லி ஆரம்பிக்கணும்னு நிறைய ஊழியர்கள் ஆலோசனை சொல்கிறாங்க. இதை தான் வேதமும் ஒத்துக்கொள்ள பண்ணுது. ஏன்னா நீங்கள் ஆவியில் டக்குன்னு கனெக்ட் ஆகணும். எழும்பின உடனே அப்படியே மாம்ச சிந்தனை உங்களை மேற்கொண்டுறக்கூடாது. ஏன்னா பைபிள் தெளிவாக சொல்லுது ஆவியில் ஜெபிக்கணும்னு. நம்ம கடந்த நாட்களில் பார்த்தோம். அதுவும் பரிசுத்த ஆவிக்குள்ளே நம்ம ஜெபிக்கணும். யூதா அந்த 1ஆவது அதிகாரத்தில் நம்ம பார்த்தோம், 20வது வசனம். அதில் என்ன போட்டிருக்கிறது? பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள்னு போட்டிருக்கிறது. இதை இயேசு அழகாக விளக்குனார். உங்கள் ஆவியும் ஒத்துழைத்தால் தான் இது பண்ண முடியும். மத்தேயு 26:41 நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு சீசர்கள் எல்லாம் விழுந்து விழுந்து தூங்குறதை பார்த்துட்டு ஒரு அழகான ரகசியத்தை சொல்கிறாரு. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஸோ ஆவி மாம்சம் 2 விஷயம் இருக்கிறத நீங்கள் நோட் பண்ணணும். ஒரு மனுஷனுக்குள்ளாடி 2 பேர் இருக்கிறாங்க. இதை புதிய ஏற்பாட்டில் பவுல் அழகாக சொல்கிறாரு, பழைய மனுஷன் புதிய மனுஷன். ஸோ இந்த பழைய மனுஷன் எப்போவுமே ஜெபிக்கிறதுக்கு தடையாக இருப்பான். இந்த பழைய மனுஷன் எப்போவுமே உலக ஆலோசனைகளே பேசிக்கொண்டு இருப்பான். எப்போவுமே இந்த வருமானத்தை குறித்தே யோசித்துக்கிட்டு இருப்பான். எப்போவுமே வீடு கட்டணும், அது செய்யணும், உலக விஷயத்தையே யோசித்துக்கிட்டு இருப்பான். பழைய மனுஷனுக்குள்ளே நிறைய அசுத்தங்களும் இருக்குது. அதனால தான் பைபிள் சொல்லுது, இந்த பழைய மனுஷனை தரித்து கொள்ளாமல் புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கன்னு சொல்லுது. ஓகே, இந்த உள்ளான மனுஷனாகி இந்த ஆவி இருக்குது பார்த்தீங்களா, இதால தான் தேவனோடு கம்யூனிகேட் பண்ண முடியும், பேச முடியும். அப்போ மாம்சத்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஜெபம் சொல்கிறது சிந்தனையால் செய்கிறது. அப்போ ஒரு சகோதரி கமெண்டில் எழுதியிருந்தாங்க தெரியுமா, அவங்க சிந்தனையால் ஜெபிச்சதுனால தான் அவங்களால ஜெபிக்க முடியல. ஆவியால் ஜெபிச்சா சிந்தனை உலக காரியத்தை மேனேஜ் பண்ணும், ஆவி தேவனோடு பேசி கொண்டு இருக்கும். உங்களுக்குள்ள 2 நபர்கள் இருக்கிறாங்க. ஒன்று நீங்கள், ஒன்று உள்ளான மனுஷன். அதாவது ஒன்று பழைய மனுஷன், ஒன்று புதிய மனுஷன். அப்போது நீங்கள் 2 நபர் இருக்கிறீங்க. இந்த 2 நபரில்
தேவனோடு கம்யூனிகேட் பண்ண, தேவனோடு பேசக்கூடிய நபர் தான் உள்ளான மனுஷன். அப்போ அந்த உள்ளான மனுஷனில் நீங்கள் தேவனோடு இருக்க தான் அது உங்களுக்குள்ளே இருக்கிறதே ஃபீல் பண்ணுவீங்க. இதை இன்னும் எளிய முறையில் சொல்கிறேன். பல்லு இருந்தால் தான் நம்மளால் கடித்து சாப்பிடவே முடியும். பல்லு வளராத வரைக்கும் பல்லு இருக்கிறதே தெரியாது. ஒரு பேபி இருக்குது, அதுக்கு பிறக்கும் பொழுது பல்லே இருக்காது. அதனால தான் அதனுடைய உணவெல்லாம் பாலாகவே இருக்குது. எப்போ பல்லு வருதோ அப்போ தான் என்ன செய்கிறாங்க, சின்ன சின்ன கடிக்கக்கூடிய பொருட்களை கொடுக்காங்க. இதே போல தான் தேவஜனமே, இந்த உலகத்தில் நம்ம பிறக்கும் பொழுது பல்லு இல்லாதது போல நம்ம உள்ளான மனுஷனும் பாவத்துக்கு செத்து போயிருக்கு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ஆவியில் மறுபடி பிறந்தாதான் நம்ம ஆவியை என்ன செய்யுது, ரீஜெனரேட் ஆகி உயிரடையுது. நிக்கோதேமும் இயேசு கிட்ட கேட்கும் பொழுது இயேசு சொன்னார், நீ மறுபடி பிறக்கலான்னா பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. ஏன்னா உன் ஆவியே பிறக்கலையே. இந்த உலகத்தில் மாம்சத்தில் நம்ம பிறந்த உடனே முனிசிபாலிட்டியில் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம பேரை பதிக்கிறோம். கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் விஷயங்களில் நம்ம டேட் ஆஃப் பர்த் காரியங்கள் எல்லாம் நம்ம பதிக்கிறோம். கொஞ்ச நாளில் ஆதார் கார்டு வாங்குகிறோம். ஏன்னா நம்ம இந்த இந்தியன் என்ற ஒரு குடியுரிமையை வாங்கிக்கிட்டோம். அதே போல் நீங்கள் ஆவியில் பிறந்தாதான் பரலோக குடியுரிமை கிடைக்கும். அதனால தான் இயேசு சொன்னார், நீ ஆவியில் பிறக்காத வரைக்கும் பரலோகத்துக்குள்ளே போக முடியாது. அப்போது அதே காரியத்தை தான் மத்தேயு 26:41 ஆண்டு சொல்கிறாரு, மாம்சம் பலவீனமாக இருக்குது, ஆவி உற்சாகமாக இருக்குது. அப்போ காரியம் என்னென்னா, ஆவியால் தான் பரலோகத்தை கான்டாக்ட் பண்ண முடியுது, ஆண்டவரை கான்டாக்ட் பண்ண முடியுது. ஏன்னா ஆவிக்குரிய மனுஷன், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆவிக்குரிய மனுஷன்தான் தேவனையே கான்டாக்ட் பண்ண முடியும். அப்போது நீங்கள் புரிஞ்சு கொள்ளணும், உங்கள் ஆவிக்குரிய மனுஷன் தேவனை கான்டாக்ட் பண்ண முடியுதுன்னா உங்கள் மாம்ச மனுஷனால் உலகத்தையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். அப்படி என்றால் நீங்கள் நடக்கவும் முடியும், உள்ளே ஜெபிக்கவும் முடியும். நீங்கள் ஒரு ஆள்கிட்ட பேசி கொண்டு இருக்க முடியும், உங்களால் ஜெபிக்கவும் முடியும். நீங்கள் சாப்பிட்டு கொண்டு இருக்கவும் முடியும், உங்களால் ஜெபிக்கவும் முடியும். இன்றைக்கி நிறைய பேர் இதை ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அவங்க நடந்து போகும்போது ஜெபிப்பாங்க, அவங்க அப்படியே ஒரு வண்டியில் போகும்பொழுது ஜெபிப்பாங்க. ஆனால் ஒரு நபர்கிட்ட பேசும்பொழுது ஜெபிக்க முடியாது. காரணம் என்னென்னா, அவங்க இன்னும் ஆவியில் வளர வேண்டியது இருக்குது. ஒரு ஆள்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுதும் தேவனோடு பேசி கொண்டு இருக்கணும். பொதுவாக ஊழியர்களுக்கு இது ரொம்பவே ஈஸியாக செயல்படும். ஏன்னா அவர்கள் மக்கள்கிட்ட பேசிக்கொண்டே இருப்பாங்க, அதே நேரம் பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருப்பாங்க. பரிசுத்த ஆவியின் சத்தத்தை கேட்பாங்க, மக்கள்கிட்ட பேசுவாங்க. என்னுடைய இந்த தீர்க்க தரிசன ஊழியத்தில் நான் பார்த்துருக்கிறேன். சில நேரம் சில இடத்துல போய் ஜெபிக்க போகும்பொழுது அந்த நபர்கிட்ட பேசி கொண்டு இருப்பேன். அந்த நபர்கிட்ட பேசி கொண்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் சில விஷயங்களை வெளிப்படுத்துவார். உடனே கேட்பேன், இந்த நபர் உள்ள யாரையாவது உங்களுக்கு தெரியுமா, இந்த பேர் உள்ள நபரை உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கும் பொழுது அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் தெரியுமேன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பேர் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, என் கிட்ட ஒருவர் நின்று கொண்டே இருக்கிறார், ஆவியானவர். அப்போ அவருடைய சத்தத்தை நான் ஆவியில் கேட்டு நான் அந்த மனுஷனுக்கு பேசுகிறேன். அப்போ மனுஷன்கிட்ட பேசும்பொழுது நான் தமிழில் பேசுகிறேன். என் உள்ளத்தில் சோத்திரங்கள்னால தேவனோடு கனெக்டாக இருந்ததுனால அவருடைய சத்தத்தையும் நான் கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். ஸோ தேவ ஜனமே, ஒரு மனுஷன்கிட்ட பேசும்பொழுது அவன்கிட்டையும் நீங்கள் பேச முடியும், உள்ளத்தில் தேவனோடும் பேச முடியும். நிறைய பேர் இந்த ஸ்டேஜ் வளர்ந்துருக்க மாட்டாங்க. நிறைய பேர் சாப்பிடும்போதும் ஜெபிச்சிருவாங்க, தூங்கும் பொழுதும் சோத்திரம் பண்ணிட்டு தூங்குவாங்க. அவங்கள்ட்ட யாராவது பேச ஆரம்பிச்சுட்டு அவங்க ஜெபம் நின்றுரும். அதுதானே மேட்ரு. பிசாசு யாரையாவது ஒரு ஆளை கொண்டு வந்து தான் அவங்க ஜெபத்தை நிறுத்துவான். ஏன்னா அப்போ தானே உங்ககிட்ட சண்டை போட முடியும், அப்போ தானே உங்களை கள்ள உபதேசத்தில் மாட்ட வைக்க முடியும், அப்போ தானே அவங்க இருதயத்தில் உள்ள இல்லை அவங்க தலையில் உள்ள அத்தனை பாரத்தையும் உங்கள் மேலே கொட்டிட்டு போயிடுவாங்க, நீங்கள் அதை சுமந்துக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் நீங்கள் ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா அவங்க என்ன தான் பாரத்தை கொட்டினாலும் நீங்கள் என்ன செய்வீங்க, கத்தர் பார்த்துக்கொள்வார், இன்னும் கவலைப்படாத, கத்தர் இருக்கிறார்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் சமாளிச்சுட்டே இருப்பீங்க. பாரம் எல்லாம் கத்தர்கிட்ட போயிடும். ஆனால் நீங்கள் ஜெபத்தை நிப்பாட்டின பொழுது அவங்க சொன்ன பாரம் எல்லாம் உங்கள் தலையில் வந்துடும். நீங்கள் சொல்வீங்க, ஓ உனக்கு இவ்வளோ பண கஷ்டம் இருக்குதா, சரி ஒரு லோன் எடுக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லுவீங்க. இப்போது தேவன் பார்த்துக்கொள்வார்னு சொன்ன பேச்சு இப்போ மாறிட்டு இப்போ நீங்கள் மனுஷனாக பேச ஆரம்பிக்கிங்க. ஒரு நகையை அடகு வைக்க வேண்டியதானே, இல்லைன்னா அதை ஒன்று விற்க வேண்டியதானே, இது நீங்கள் சொந்தமாக ஆலோசனை பண்ணுறீங்க, இது ஆபத்தாக மாறிவிடும். நாளைக்கு அவங்க அதை விற்பாங்க, ஆனாலும் கடன் தீராது. உடனே உங்கள்கிட்ட வந்து சொல்லுவாங்க, ஒன்றால் தான் நான் அதை வீடை விற்றேன் பார்த்துக்க, அந்த பத்திரத்தை கொடுத்து அவன் இன்னும் தரைய மாட்டேங்கான்னு உங்கள்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ தேவச்சனமே, நம்ம ஒரு மனுஷன் நம்மள்கிட்ட பேசும் பொழுதும் நம்ம அந்த மனுஷன்கிட்ட பேசவும் செய்யணும், கத்தரோடும் பேசணும். இந்த அனுபவத்துக்குள்ளே வர்றது தான் இடைவிடாமல் பண்ணுற ஜெபம். இது எப்படி வரும்னு கேட்டால் ஒரே நாளில் வராது.
என்னைக்காவது ஒரு பிள்ளைக்கு ஒரே நாளில் பல்லு முளைச்சிருக்கா? முளைக்காது. பிறக்கும் பொழுது எந்த பிள்ளைக்கும் முளைக்காமல் தான் பிறக்கும். இட் இஸ் அ ப்ராசஸ், இட் இஸ் அ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். யாருமே ஒரே நாளில் என்ன செய்ய முடியாது. பிறந்த பிள்ளை அடுத்த நாளே 20 வயசு பையனாக மாறுமா? நடக்காது. இட் டேக்ஸ் 20 years ஃபார் அ 20-year person. ஒரு 20 வயசாக மாறணும்னா 20 வருஷம் அவன் கடந்து தான் வரணும். ஆனால் ஜெபிக்கிறதுக்கு 20 வருஷம் ஆகும் நான் சொல்லவே மாட்டேன். இட் கேன் ஹேப்பன் வித்தின் 2 weeks, இட் கேன் ஹேப்பன் வித்தின் 2 months, இட் கேன் ஹேப்பன் வித்தின் 20 years. சிலருக்கு 20 வருஷம் ஆகும், சிலருக்கு 2 மாதம் ஆகும், சிலருக்கு 2 வாரத்திலே புரிஞ்சு கொள்வாங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் விட்டு கொடுத்து அந்த வாஞ்சையோடு நீங்கள் சோர்ந்து போகாமல், ஆவியானவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு கிரேசியாக ஒரு தாகத்தோடு இருப்பீங்கன்னா கர்த்தர் இடைவிடாமல் உங்களுக்கு உதவி செய்வார். நிறைய பேருடைய தாகம் எப்படி இருக்குன்னா, இந்த வசனங்களை கேட்கும் பொழுது மட்டும்தான் தாகம் இருக்கும். அதுக்கு பிறகு அவங்க என்ன செஞ்சுருவாங்க, கிச்சன் வீடியோஸ், உலக காரியங்கள், நண்பர்கள் வீட்டுக்கு போகிறது, அப்படியே தேவனை மறந்துடுவாங்க. அதனால தான் அவங்களால தேவ சத்தத்தை கேட்க முடியல, இடைவிடாமல் ஜெபிக்க முடியல. பயங்கர உணர்ச்சி வசப்படுவாங்க. அது பேர் தாகம் கிடையாது. இன்றைக்கி நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஏமாந்துடக்கூடாது. உணர்ச்சி வசம் சொன்னால் நான் உடனே கர்த்தர் சவுண்டை கேட்கணும்னு நினைப்பாங்க. உணர்ச்சி வசம் சொல்லுகிறது உங்களை ஏமாற்றி விடும். அதே தாகம் சொல்லுகிறது பொறுமையாக இருக்கும். உணர்ச்சி வசப்படுறவங்க ஒரு நாளில் கர்த்தர் சவுண்ட் கேட்கணும்னு நினைப்பாங்க. கேட்கலன்னா அடுத்த நாள் என்ன செய்வாங்க, கேட்கணும்னு உள்ள முயற்சி எடுக்கவே மாட்டாங்க. ஆனால் தாகம் உள்ளவங்க அப்படி கிடையாது. ஒரு நாள் கேட்காட்டியும் அடுத்த நாள் காத்திருந்து ஒரு நாள் பார்க்கும் பொழுது அவங்க 5 வருஷத்துக்குள்ளேயே இல்லை 3 வருஷத்துக்குள்ளேயே கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு பழகிடுவாங்க. இடைவிடாமல் ஜெபித்து பழகிடுவாங்க. சாத்தான் அவங்கள தாக்க முடியாத லெவலில் அவங்க ஜெப கோட்டைக்குள்ளே, ரத்த கோட்டைக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் நம்ம அவங்கள காட்டிலும் சீனியராக இருப்போம். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு என்ன செஞ்சுருவோம், ஆல்ரெடி 5 வருஷம் வேஸ்ட் ஆக்கியிருப்போம். இனிமேலும் உணர்ச்சி வசப்படுவோம். ஒரு எழுப்புதல் செய்தியை கேட்போம், உடனே ஒரு எழுப்புதல் வரும். ஆனாலும் என்ன செஞ்சுருவோம், விட்டுருவோம். ஆண்டு சொல்கிறாரு, உணர்ச்சி வசப்பட்டு ஒன்றுமே செய்ய முடியாது. தாகமுள்ளவன் மேலே தான் தண்ணீர் ஊற்றுவார். உணர்ச்சி வசப்படுகிறவன் மேலே நான் தண்ணீரை ஊற்றுவேன், அவர்கள் தாகம் தீர்க்கப்படும், அவர்கள் உணர்ச்சி வசம் தீர்க்கப்படும் என்று வேதம் சொல்லவில்லை. தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். தாகம் உள்ளவன்னா தாகம் தீர்ற வரைக்கும் அவன் தண்ணிக்காக காத்திருப்பான். அதனால தான் தாகம் உள்ளவன் என்று வேதம் சொல்லுகிறது. ஏன்னா தண்ணி குடிக்காத வரைக்கும் அவன் தாகம் நிற்காது. எவ்வளோ பிரியாணி கொடுத்தாலும் அவன் சொல்லுவான், பிரியாணிலாம் வேண்டாம்ப்பா, எனக்கு தண்ணியை தாங்க, நான் 20 நாளாக தண்ணி குடிக்காமல் இருக்கேன், எனக்கு தண்ணியை தாங்க அப்படின்னு சொல்லுவான். காரணம் என்ன, தாகம் அடிக்கிற மனுஷனுக்கு நீங்கள் எவ்வளோ விலை கூடன ஸ்வீட்டை கொடுத்தாலும் அவன் வேண்டான்னு சொல்லுவான். ஏன்னா தாகத்துக்கு முன்னாடி எதாலையும் நிற்க முடியாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணியை ஊற்றுவேன். ஒரு நாள் வந்துட்டு ஒரு காளான போல முளைச்சிட்டு அடுத்த நாள் காணாமல் போகிறதுக்கு ஆண்டவங்களை அழைக்கவில்லை. பனைமரத்தை போல செழிக்கணும். பனைமரம் சொல்லுகிறது வளர்றதுக்கு லேட் ஆகும். ஒரு அடி வளர்றதுக்கு 1 வருஷம் ஆனாலும் நாளைக்கு அது ஒரு 100 அடி வளர்ந்து நிற்கும். அப்படியே ஒரு 10-15 வருஷம் நிற்கும். ஆனால் ஒரு புல் பாருங்கள், நேற்றுக்கு வரும், அடுத்த நாள் காணாமல் போயிடும். நம்மளை ஆண்டு ஒரு புல்லாக மாற்ற அழைக்கலை. ஒரு காளான போல இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு செத்து போகிறதுக்கு ஆண்டு அழைக்கலை. நம்ம உணர்ச்சி வசப்பட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. தாகம் உள்ளவராக இருக்க ஆண்டு விரும்புகிறார். ஸோ இடைவிடாமல் ஜெபிக்க பண்ணக்கூடிய ஒரு கிருபை டெய்லி ப்ராக்டிஸ். நம்ம டெய்லியும் கர்த்தர் சத்தத்தை கேட்கணும். நம்ம ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது ஒரு ஸ்டவ்வை ஆன் பண்ணி விட்டுட்டா போதும். அதாவது விறகை லைட்டை ஆன் பண்ணி விட்றதுக்கு அந்த தீ பத்துறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மழை நேரம்லாம் பார்த்தீங்கன்னா அந்த விறகுலாம் கொவுந்து போய் இருக்கும். ஆனால் அதை ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆன் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போக போக கல்யாண விருந்துக்கு சாப்பாடை கொடுக்குற மாதிரி கதன்னு எரிய ஆரம்பிச்சிடும். ஒரு காட்டை பற்ற வைக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சி போதுமா? இதே போல் ஒரு சோத்திரம் தாங்க. உருப்படியாக கொஞ்ச நேரம் சோத்திரம் பண்ணிங்கன்னா உங்கள் ஆவிக்குள்ளே ஒரு தீ பிடிக்கும். சோத்திரம் என்ற தீ பிடிக்கும். அக்னி உருவாகும். இருதயத்துக்குள்ளே ஒரு ஃபயர் உண்டாகும். அந்த சோத்திரத்தை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கொண்டே இருக்கணும். நிறையா பேர் இந்த 1 மணிக்கு ஒரு ஜெபிப்பாங்க பார்த்தீங்களா, அதோடு ஒரு எனாத்துமாவே போடுவாங்க, அதோட ஜெபத்தை முடிச்சிருவாங்க. அதுதான் தப்பு. ஆண்டு சொல்றார், எனாத்துமாவே போடாத. அப்படி பைபிளில் போடவே இல்லை. பைபிளில் எங்கே எனாத்மாவை போட்டு ஜபத்தை முடின்னு எங்கே போட்டிருக்கு? எனாத்மாவே நம்ம என்ன சொல்கிறோம், சபையில் ஒரு சிஸ்டமேட்டிக்காக சொல்கிறோம். நம்ம எல்லாரும் கடந்து போகிறதுனால நன்றி சொல்கிறோம். எனாத்மாவேன்னு சொல்லுகிறதுக்கு காரணம் சபை ஆராதனை முடிஞ்சு விட்டுட்டு நினைக்கிறாங்க நிறைய பேர். பைபிளில் எங்கேயுமே அப்படி போடலை. அதுக்குன்னு எனாத்மாவே சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லவில்லை.
இந்த என் ஆத்துமாவேன்னு நான் சொல்லுகிற விஷயம் நிறைய பேருக்கு தெரியாது. புதிதாக கேட்குறவங்களுக்கு இது என்ன அர்த்தம்னா, சபைகளில் முடிஞ்ச உடனே ஒரு வசனம் சொல்லுவாங்க, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே அப்படின்னு சொல்லி தேங்க்ஸ் கிவிங் தான் பண்ணீங்க, நன்றி செலுத்துனீங்க. நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, அந்த கடைக்கு போகும்பொழுது உங்கள் கையில் உள்ள ரூபாவை தாண்டி நீங்கள் என்ன செய்கிறீங்க, கொஞ்சம் திங்ஸை வாங்கிட்டீங்க. அப்போ அந்த ஆள் என்ன சொல்கிறாங்க பெருந்தன்மையா, ஒன்றும் இல்லை பெறத்தாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம மனுஷர்கள் எல்லோரும் உதவி செய்கிறதுக்கு தானே பிறந்திருக்கிறோன்னு சொல்லி உங்களை அனுப்பி விடும்போது நீங்கள் என்ன சொல்வீங்க, ரொம்ப நன்றியா, நான் இன்னொரு நாள் வரும்போது கண்டிப்பாக தந்துடுறேன். இதே போல தான் சபைக்கு வரும்பொழுது நம்ம ஜீவனை தந்தார், நம்ம குடும்பத்தில் ஆசீர்வாதங்களை தந்தார், நம்ம நினைக்காத நமக்கு தந்திருக்கார். இப்போ சபையை விட்டு போகும்பொழுது அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். அதை ஒரு வசனமாக நம்ம சொல்லி பழகிட்டோம். வெளிநாட்டிலையோ எந்த இடத்துலையோ இந்த எனாத்மாவேன்னு சொல்லி ஒரு முடிவை நீங்கள் பார்க்க முடியாது. அவங்க காட் பிளெஸ்யூன்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க. ஸோ தேவஜனமே, நம்ம தமிழ்நாட்டில் இது வழக்கமாக இருக்குது. அதனால் என்ன செய்வாங்க, நம்ம தனி ஜெபம் பண்ணுற நிறைய பேர் எனாத்மாவே போடுவாங்க. ஆனால் ஆண்டவர் கிருபையில் நம்ம ப்ரேயர் டைம் சேனல்லையோ இல்லை ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேர்லையோ அந்த எனாத்மாவேன்னு ஒன்று போடுறதே இல்லை. அது சொல்கிறது தப்பு கிடையாது. பட் நிறையா பேர் இந்த எனாத்மாவே கர்த்தரை சோத்திரின்னு சொன்ன உடனே ஜெபத்தை நிறுத்திடுவாங்க. ஆண்டவர் சொல்கிறார், டோன்ட் ஸ்டாப் யுவர் ப்ரேயர், உன் ஜெபத்தை நிறுத்தாதே. நான் நிறைய நேரம் எனாத்மாவே சொல்ல மாட்டேன். ஏன் தெரியுமா, என் மைண்ட் செட் என்ன ஆயிட்டுனா, இந்த எனாத்மாவே சொன்னாலே ஜெபம் முடிந்துட்டுன்னு நான் புரிஞ்சதுனால நான் எனாத்மாவே சொன்னாலே என்ன ஆகும்னா என் ஜெபம் நிற்கும். இதை நான் ப்ராக்டிக்கலாக பார்த்துருக்குறேன். ஏன்னா என் மனசு அப்படியே பதிஞ்சிட்டு. அதனால நான் எனாத்மாவே சொல்லாமல் என்ன செய்வேன்னா, அந்த ஜெபத்தை அப்படியே பாஸ் பண்ணிட்டு வெளியே போயிட்டு யாராவது வந்திருந்தாலோ இல்லை ஏதாவது காரியங்கள் செய்ய வேண்டியது இருந்தாலோ வெளியே போய் பார்த்துட்டு வருவேன், பேசுகிறவங்களோடு பேசிட்டு வருவேன். அப்படியே நான் ஜெபித்து கொண்டிருந்த இடத்துல இருந்து நான் எழும்பினாலும் சோத்திரத்தோடு தான் போவேன். ஏன்னா we should not give place for devil, சாத்தானுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. நிறைய பேர் நினைக்கிறாங்க நம்ம பாவம் செஞ்சால் தான் சாத்தான் உள்ளே வரான்னு. இல்லை, நீங்கள் ஜெபிக்காத நேரம் உள்ளே வாரான். ஜெபிக்காத நேரம் சில சிந்தனைகள் மூலமாக உள்ள வாரான். நிறைய தேவையில்லாத சிந்தனை. உங்கள் குடும்பத்துக்குள்ளாடி ஒரு லோன் எடுக்கணும், அதை எடுக்கணும், இதை எடுக்கணும், வீடை வாங்கணும், லேண்டை வாங்கணும், தேவ சித்தம் இல்லாத நிறையா எண்ணங்கள் கற்பத்தரிச்ச இடமே வீண் சிந்தனையில்தான். தேவன் சொல்லாத சில ஆசீர்வாதங்கள் உங்களுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறதுக்கு பிசாசு சில வழிகளை உண்டாக்கி வீண் சிந்தனையை உண்டாக்கி ஜெபத்தை நிறுத்தி உள்ளே கொண்டு வருவான். தாவீது அவருடைய மேல் அறையில் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு கொண்டு வந்தான். காரணம் தேவஜனமே, நம்ம வீண் சிந்தனை இருந்தால் ஜெபம் நின்றுவிடும், சாத்தான் கிரியை செய்வான். நம்ம நினைப்போம் கெட்ட வார்த்தை போடல, சினிமா பார்க்கல, பாவம் செய்யலை, குடிக்கலை, அடிக்கலை, கெட்ட வார்த்தை எதுவுமே இல்லை, சினிமா பார்க்கல, எல்லாமே செய்யாமல் இருந்தாலும் வீண் சிந்தனை கொடுத்தீங்க பார்த்தீங்களா, அங்கேயே பிசாசு வந்துட்டான். வீண் சிந்தனையை பிசாசு நல்லா யூஸ் பண்ணுவான். அதனால தான் இடைவிடாமல் ஜெபிக்கணும். ஸோ இடைவிடாமல் ஜெபிக்கிறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் சோத்திரம் பண்ணி கொண்டே இருக்கணும். நடந்தாலும் சோத்திரம். அப்படியே அந்த சோத்திரம் என்ன ஆகும்னா ஃபயராக கேட்ச் பண்ணும். ஒரு காட்டை எரிக்கிறதுக்கு ஒரு தீக்குச்சி போதும். அப்போ ஒரு சோத்திரம் போதுங்க உங்கள் இருதயத்தை அனல் மூட்டி விடுகிறதுக்கு. யாராவது எனாத்மாவே சொன்னாலும் நீங்கள் திரும்பியும் வெளியே எழும்பி வரும்பொழுது, சர்ச்சை விட்டு வெளியே வரும்பொழுது, குடும்ப ஜெபத்தை விட்டு எனாத்மாவே முடிச்சுட்டு வெளியே வந்தாலும் நீங்கள் சோத்திரம் பண்ணுங்க. நான் சொன்னேன்னு சொல்லிட்டு எனாத்மாவே போடாதீங்கன்னு குடும்பத்தில் ஒரு கலவரத்தை உண்டாக்கிறாதீங்க. சபையில் போயிட்டு பாஸ்டர் எனாத்மாவையெல்லாம் சொல்லாதீங்கன்னு தயவு செய்து ஒரு பிரச்சனையை உருவாக்கிறாதீங்க. நான் ஒரு அனுபவ ரீதியாக சொன்னேன். நம்ம மைண்ட் செட் இந்த எனாத்மாவை போட்டுச்சுன்னா அப்படியே நின்றுது. முன்னாடி காலங்களில் பார்த்திங்கன்னா எனாத்மாவே மட்டும் இல்லை, பரமண்டலங்களில் இருக்கிற நல்ல பிதாவை இதையும் சொல்லி தான் முடிப்பாங்க. அப்போது இந்த மாதிரி வசனங்கள் வரும்பொழுதே நமக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, தாளாட்டுகிற ஒரு ஃபீல் வரும், அப்படியே தூங்குகிற ஒரு ஃபீல் வந்துடும், அப்படியே ஜெபம் முடிந்துட்டோன்னு ஒரு ஃபீல் வந்துடும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, இடைவிடாமல் ஜெபியுங்கள். Don't give gap, pray without ceasing. எப்படிங்க இதை செய்ய முடியும்? அதுதான் நம்ம உள்ளான மனுஷன். நிறைய பேர் சிந்தனையை வச்சே ஜெபிப்பாங்க, சிந்தனையை வச்சே உலகத்தில் உள்ள மக்கள்கிட்ட பேசுவாங்க. அதுதான் தப்பு. ஜெபிக்கிறத ஆவியில் ஜெபிங்க, சிந்தனையை வச்சு உலகத்தில் உள்ள மனுஷன்கிட்ட பேசுங்க. ஒரு கடையில் போய் கேட்குறீங்க 1/2 கிலோ சீனி தாங்கன்னு, அந்த நேரமும் நீங்கள் ஆவியில் சோத்திரம் பண்ணி கொண்டு இருக்கலாம். ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு கடைக்கு போகிறீங்க, ஃபுல்லாக தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் அந்த கடைக்குள்ளே இருக்குது. கடன் சொன்னாலே எல்லாரும் ஏசப்பா பிள்ளைகள் தான் இருப்பாங்கன்னு கிடையாது அல்லவா? அதனால் நீங்கள் போகிற இடம் ஒரு டேஞ்சரான இடமா இருக்கலாம். ஒருவேளை அந்த கடை ஓனர் ஒரு மந்திரவாதியாக இருக்கலாம். ஒரு மந்திரவாதி கையிலேருந்து ஒரு பொருளை வாங்கும் பொழுது
ஆபத்தானது தான். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? சோத்திரத்தோடு போய் அதை வாங்கணும். அப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போனால் கூட ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. ஏன்னா எந்த ஆவி எப்படி நுழையுதுன்னு நமக்கு தெரியாது. அதனால தான் இடைவிடாமல் ஜெபிக்க சொல்கிறார் பவுல். தேவ ஆவியானவரும் அதை தான் விரும்புகிறார். ஸோ தேவ ஜனமே, நீங்கள் நடந்தாலும் சோத்திரம் பண்ணலாம், உட்கார்ந்தாலும் சோத்திரம் பண்ணலாம், எலும்பினாலும் சோத்திரம் பண்ணலாம். இந்த ஒரு லைஃப் இருக்குதே, ஒரு அருமையான லைஃப். ஏன்னா தேவனோடு கம்யூனிகேட் பண்ணுற லைஃப். அப்படியே தேவனோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மகனோ ஓடி வந்து உங்கள்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்கும் பொழுது உள்ளே இருந்து பரிசுத்த ஆவியானவர் பேசுவார். ஏன் இன்னைக்கு உங்கள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் பேச முடியலன்னா, நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்க பழகலை. நீங்கள் காலையில் எழும்புவீங்க, ஒரு அரை மணிக்கூர் ஜெபிப்பீங்க. சிலர் காலையில் எழும்புவாங்க, ஒரு 5 நிமிஷம் ஜெபிப்பாங்க. சிலர் காலையில் எழும்புவாங்க, ஜெபிக்கிறதுக்கோ பைபிள் வாசிக்கிறதுக்கு டைம் இருக்காது, காலண்டரில் ஒரு வசனத்தை பார்த்துட்டு போயிடுவாங்க. சிலர் காலையில் எழும்புவாங்க, வாட்ஸ்அப்பில் ஒரு வசனத்தை பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒவ்வொரு பேருடைய ஆவிக்குரிய வாழ்க்கை. ஆனால் தேவன் விரும்புகிறது இடைவிடாமல் ஜெபிக்கிற ஜெப வீரர்கள். அப்படிப்பட்டவனாக மாற வேண்டும். காலேஜில் உட்காந்துருப்பீங்க, சோத்திரம் பண்ணுவீங்க, ஒரு பாட்டை பாடிக்கொண்டு இருப்பீங்க. அந்த பாட்டு பாடினோன்னு இருதயம் அப்படியே ஸ்பிரிட்டில் வந்துடும். உடனே உங்ககிட்ட தேவையில்லாத நண்பர்கள் வருவாங்க. சாயந்தரம் ஆனோன்னு அவனுங்க சில தவறுகளை செய்ய போவாங்க. காலேஜ் பசங்க என்ன செய்வாங்க? சாயந்தரம் ஆனோன்னு பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட போவாங்க. பெண்களை பார்க்குறதுக்கும் சைட் அடிக்கிறதுக்கும் இப்படி பசங்க போகும்பொழுது நீங்கள் பாதுகாக்கப்படுவீங்க. நீங்கள் காலேஜ் பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா காலேஜில் உள்ள தவறுகளில் நீங்கள் தப்பிக்கப்படுவீங்க. ஏன்னா நீங்கள் சோத்திரம் பண்ணி கொண்டு இருந்தீங்க. ஸோ நீங்கள் தான் உங்கள் வஸ்திரத்தில் தீப்படாமல் பார்த்துக்கணும். ஒரு வஸ்திரத்தில் தீ பட்டுட்டுனா அந்த வஸ்திரம் கரிஞ்சிடும், உங்களுக்கும் தீ பிடிச்சிடும். இதே போல தான் உங்கள் பரிசுத்த வஸ்திரத்தில், பரிசுத்த ஆவியானவர் கொடுத்த வஸ்திரத்தில் பிசாசு பாவம் என்ற தீயை போடும் பொழுது நீங்கள் தான் உதறி தள்ளணும். அழகாக யோசேப்பு சொல்லுவார். யோசேப்புக்கு ஒரு பாவ போராட்டம் வரும்பொழுது அவர் சொல்லுவார், என் தேவனுக்கு விரோதமாக நான் எப்படி பாவம் செய்ய முடியும்? ஏன்னா எப்பவும் தேவன் கூட இருந்தார். எப்பவும் தேவனோடு பேசுகிற ஒரு அனுபவம், ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். நம்ம ஃப்ரெண்டே ஏசப்பா தான். அவரே சொல்லிட்டார்ல, ஐ எம் யுவர் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டார், நான் உன் நண்பன். ஸோ எப்போ நம்ம கூட இருக்கிறார், அவரு கூட பேச ஆரம்பிக்கணும். ஸோ இந்த அருமையான கனெக்ஷனுக்குள்ளே நம்ம வந்துட்டோன்னா 24 மணிக்கும் ஆண்டவரோடு பேச முடியும். அப்படி நீங்கள் இரவு நேரம் ஆண்டவரோட பேசிகிட்டே தூங்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப்பை குறித்த சொப்பனங்கள் வெளிப்படும். நீங்கள் உலக விஷயத்தை பார்த்துட்டு தூங்குனீங்கன்னா அடியும் குத்தும் கொலையும் பாம்பும் தான் உங்களுக்கு வெளிப்படும். ஆனால் நைட்டு நல்லா ஜெபிச்சுட்டு நல்லா பாட்டு பாடிட்டு வசனம் வாசித்துட்டு நல்லா சந்தோஷத்தில் தூங்கி பாருங்கள், நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு வெளிப்படும். இந்த வாரத்தில் பாஸ்டர் என்ன பேசுவார், வசனம் என்ன எடுப்பார்னு கூட வெளிப்படும். உங்களை கொண்டு கர்த்தர் என்ன செய்யணும்னு திட்டம் வைத்திருக்கிறாரோ அது வெளிப்படும். ஸோ இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களால தான் தேவன் சாதிக்கவே முடியும். அதனால தான் இந்த செய்தியை, இந்த அருமையான டீச்சிங்கை, இந்த உபதேசத்தை கர்த்தர் உங்ககிட்ட கொண்டு வந்திருக்கிறார். ஸோ இதை நீங்கள் தொடங்குறது ரொம்ப சிம்பிள். நீங்கள் மறுபடி பிறந்துட்டாலே போதும். ஒருவேளை நீங்கள் மறுபடி பிறக்கலைன்னா ஆண்டட்ட கேளுங்க, ஆண்டவரே நான் மறுபடி பிறக்க வைங்கப்பா, என் ஸ்பிரிட்டை எனக்குள்ளாடி உயிரடைய பண்ணுங்கப்பா. சொல்லும் பொழுது அது உயிர் அடையும். கொஞ்ச நாளில் நீங்கள் ஜெபிக்கிறவங்களா மாறுவீங்க. இன்றைக்கி ஜெபிக்கிற எல்லாரும் ஒன்றும் ஒரே நாளில் ஜெபித்தவர்கள் கிடையாது. அதனால் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபித்து பாருங்கள். மறைந்து போன தேவ மனிதர் சாம் ஜெபத்தரை அடிக்கடி சொல்வார், ஜெபம் என்பது ஒரு புல்லாங்குழல் ஊதுகிறது போல. இட் இஸ் லைக் டு ப்ளூ எ ஃப்ளூட். அது ஒரு ஃப்ளூட், அதாவது அந்த புல்லாங்குழல்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதை ஊதுகிறது போல. ஒரே நாளில் நீங்கள் ஊதி அதனுடைய சவுண்டை வெளியே கொண்டு வர வைக்க முடியாது. எத்தனை பேர் இந்த ஃப்ளூட்டை வாசித்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. நான் அதை வாசித்திருக்கிறேன். ஃபஸ்ட்டு ஊதும் பொழுது அந்த புல்லாங்குழல்லேருந்து என்ன வரும்னா காற்று தான் வரும். போக போக தான் நம்ம உதடுகளை எப்படி வைக்கணும், எப்படி அதில் ப்ரீத் பண்ணணும், அதில் ப்ரீத் பண்ணும் பொழுது எப்படி அதை சவுண்டு, விசில் சவுண்டு எப்படி கொண்டு வரணும்னு அதை ஊதி பார்த்தா தான் தெரியும். முதல் ஊதுறவங்க கண்டிப்பாக விசில் தான் அடிப்பாங்க. அதுக்குள்ளேருந்து காற்று தான் வரும், உண்மையான சவுண்டு வராது. இதே போல தான் நீச்சல் அடிக்கிற அனுபவம். நீச்சல் எல்லாருக்கும் ஒன்றும் டக்குன்னு வந்துடாது. ஒரு 20 வயசு ஆளை திடீர்னு நீச்சல் தெரியாத ஒரு ஆளை தண்ணியில் தூக்கி போட்டால் என்ன ஆயிரும்? நீச்சல் உடனேலாம் வராது. இட் டேக்ஸ் டைம், இட் டேக்ஸ் ப்ராக்டிஸ். தண்ணிக்கும் உடம்புக்கும் ஒரு ரிலேஷன் உண்டாகும். அதுக்கப்புறம் தான் நீச்சல் அடிக்க முடியும். நான் நீச்சல் அடிக்க பழகும் பொழுது நான் 6ஆம் கிளாஸ் படித்து கொண்டு இருக்கிறேன். அப்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் என்ன செஞ்சார், என்ன ஒரு ஆழமான இடத்துல கொண்டு போயிட்டு நான் உட்காந்துருந்த அந்த படகை, அது சின்ன ஒரு கம்பு மாதிரி இருக்கும், அதை எடுத்து விட்டார். நான் உள்ளே முங்க ஆரம்பிச்சிட்டேன், தண்ணியெல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அவர் என்ன நினச்சிட்டாருன்னா, இப்படி செஞ்சால் இவன் நீச்சல் படிச்சிருவான்னு நினச்சார். பட் நான் முங்க தான் செஞ்சேன். நீச்சல் சொல்லுகிறது கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் தண்ணிக்குள்ளே இருந்து தண்ணியினுடைய பேலன்ஸை பழகிறது. அது உடனே வராது.
இதே போல தான் ஜெபமும். ஜெபம் உடனே வராது. 24 மணிக்கு ஒரு ஜெபம் உடனே வராது. அதை குறித்து நம்ம வருகிற நாட்களில் பார்க்கலாம். எப்படி கண்டினியூவாக ஜெபித்துக்கிட்டே இருக்க முடியுமா, இல்லை அது என்ன ரகசியம், அதையும் நம்ம வருகிற நாட்களில் பார்ப்போம். இன்றைக்கி ஓரளவு உங்களுக்கு புரிந்திருக்கும். நம்ம லைஃப் 1 மணிக்கு ஒரு ஜெபத்தில் வெற்றி அடையாது. ஆண்டவரோடு சஞ்சரிக்கணும், ஏனோக்கு சஞ்சரித்தது போல. பவுல் சொல்கிறது போல் இடைவிடாமல் ஜெபிக்கிற ஒரு அனுபவத்தில் ஒரு விசுவாசி, ஒரு தேவ பிள்ளை வளரலைன்னா பரிபூர்ணமான தேவனுடைய கரத்தின் கிரியை நீங்கள் பார்க்க முடியாது. ஒரு ஃபுல் மெச்சூர் லைஃப், கிறிஸ்துவுக்குள்ள ஒரு வெற்றி உள்ள ஒரு வாழ்க்கையை வாழணும்னா நீங்கள் தொடர்ந்து ஜெபித்து தேவனோடு உறவாட வேண்டும். ஒரு தேவ மனிதன் சொல்வார், இந்த உலகத்திலே மிக கேவலமான, கஷ்டமான, வேதனையான ஒரு விஷயம்னா தோத்துப்போன கிறிஸ்தவனா வாழ்கிறது. தோத்துப்போன கிறிஸ்தவனா வாழ்கிறத காட்டிலும் வேற எந்த காரியம் அவ்வளோ வேதனையாக இருக்காது. ஏன்னா இயேசுவை தெரியும், வசனத்தை தெரியும், ஆனாலும் கீழ்ப்படிய முடியாது. இயேசுவை தெரியும், வேதத்தை தெரியும், ஆனாலும் குடிப்பாவத்தை விட முடியாது. இயேசுவை தெரியும், வேதத்தை தெரியும், சபைக்கு போக தெரியும், ஆனாலும் சண்டையை விட முடியாது. இதுதான் தோத்துப்போன ஒரு வாழ்க்கை. ஆண்டு சொல்கிறாரு, இதில் இருந்து வெளியே வர்றதுக்கு தான் ஆண்டு உங்களை அழைக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த நாட்களில் கர்த்தர் உங்களுக்கு இந்த புதிய கிருபையை கொடுப்பார், இதனுடைய ஞானத்தை தருவார். இன்றைக்கி இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கேட்குறீங்கன்னா காரணம் உங்களை அன்று இடைவிடாமல் ஜெபிக்க பண்ணணும்னு தீர்மானிச்சிட்டார். ஸோ இந்த வார்த்தைகள் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனப்பட்டிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஸ்பிரிட் மேனை கொஞ்சம் அனல் மூட்டி விட்டிங்கன்னா அப்படியே சோத்திரம் பண்ணிக்கொண்டே இருப்பான், அப்படியே துதித்து கொண்டே இருப்பான், அப்படியே பாடிக்கொண்டு இருப்பான், அப்படியே வசனத்தை வாசிக்கலாம். ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த் எப்போவுமே என்ன செய்வார்னா ஒரு சின்ன டைரி வைத்திருப்பாராம். எ மேன் வித் அ ஸ்மால் புக்குன்னு அவருக்கு ஒரு பேர் உண்டு. சின்ன புத்தகத்தை உடைய ஒரு மனிதர். எப்பெல்லாம் அவர் சாப்பிடுகிறாரோ அப்பெல்லாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசித்துருவாராம். ஏன்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் மாம்சத்துக்கு சாப்பாடு கொடுக்குறேன், என் ஆவிக்கும் நான் கொடுக்கலன்னா இம்பேலன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ மாம்சம் பலன் அடைஞ்சு கொண்டே இருக்கும். மாம்சம் சும்மாவே என்ன செய்யுது, உலகத்தில் உள்ள கண்ட காரியங்களையும் பார்த்து ரிசீவ் பண்ணி அது பலன் அடைஞ்சு கொண்டு இருக்கு. உங்கள் மாம்சம் நீங்கள் ஜெபிக்காமலே பலன் அடைஞ்சு கொண்டு இருக்கு. அது உங்கள் கண்ணில் ரிசீவ் பண்ணிக்கிட்டே இருக்கு. அந்த காரை பாரு, அந்த வீடை பாரு, எப்படி இருக்குது, நம்ம எப்போ இப்படி பாருவோம் இப்படின்னு சொல்லி உலக விஷயங்களை இன்பில்ட் பண்ணிகிட்டே இருக்கு. ஏன் அவன் பிள்ளைய பாரு, அவன் டாக்டர் ஆகிட்டான், அவன் இன்ஜினியர் ஆகிட்டான், என் பிள்ளைய பாரு அதுவும் படிக்காமல் இருக்குது. இப்படி மற்றவங்கள பார்த்து கம்பேர் பண்ணி கர்த்தர் என்ன திட்டம் வச்சிருக்கிறாருன்னு சொல்லுகிற திட்டத்தையே ஏமாத்துகிறது தான் இந்த மாம்சம். அப்போ மாம்சம் தன்னைத்தானே அது திருப்தியாக்கி கொண்டே இருக்குது. காதுகளில் கேட்கறதுனாலையும், கண்களில் பார்க்கறதுனாலையும், உலக காரியங்களை நண்பர்கள்ட்ட பேசுகிறதுனாலையும் மூளை நிறைந்து கொண்டே இருக்கும் பொழுது ஸ்மித் விங்கிள்ஸ்வொர்த் என்ன செய்கிறாருன்னா, நான் அதற்கு இடம் கொடுக்காம அப்பப்போ பைபிளை திறந்து வாசிப்பேன். ஏன்னா நான் என் ஆவியில் இருக்கணும், ஆவியினுடைய தராசு குறைஞ்சி விடக்கூடாது. மாம்சத்துக்கு இவ்வளோ ஆகாரம் போச்சுன்னா ஆவிக்கும் அவ்வளோ ஆகாரம் போகணுன்னு 3 நேரம் அவர் பைபிளை வாசிப்பார். அதனால தான் தேவஜனமே அந்த தேவ மனிதனை ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். பயங்கரமான மறித்த ஆட்கள் எல்லாம் எழுப்புற லெவலில் தேவன் பயன்படுத்தினது காரணம் ஆவியை அவ்வளோ கவனமாக கவனித்தார். வசனம் சொல்லுது, என் மகனை நீ ஞானமடை அப்படின்னு வசனம் சொல்லுது. உன் இருதயத்தை நல்வழியில் நடத்துன்னு சொல்லுது. உங்கள் இருதயம் உங்களை தன்னாலே நல்ல வழியில் நடத்தாது. உங்கள் இருதயம் வேத வசனத்தை உள்ளே கொண்டு போய் ஜெபிக்க ஆரம்பித்தால்தான் அது நல்ல இருதயமாக மாறும். இல்லை என்றால், நீங்கள் மறுபடி பிறக்கவில்லை என்றால், உங்கள் இருதயத்துக்குள்ளே வசனம் போகவில்லை என்றால், உங்கள் சிந்தனைக்கு மட்டும் வசனம் போதுன்னா நீங்கள் நல்ல மனிதனாக மாற முடியாது. வசனம் உள்ளே போகாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் இடைவிடாமல் ஜெபிக்கிறவங்களா மாற முடியாது, சாதிக்கிறவங்களா மாற முடியாது. அதனால தான் ஆண்டு சொல்கிறாரு, இடைவிடாமல் ஜெபிக்கிற பழக்கத்தை கொண்டு வாங்க. ஒரு விருப்பத்தை உண்டாக்குங்க. நடக்கும் பொழுது சோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே என்னால் ஜெபிக்க முடியலேன்னு ஒரு வேதனை வரட்டும், ஆனால் அது சோதனையாக மாறிடாமல் அது தாகமாக மாறட்டும். நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. ஜெபிக்க முடியலே நிறைய பேர் கவலைப்படுவாங்க. கவலைப்படாதீங்க, பாரப்படுங்க. கவலை உங்களை சோர்வுபடுத்திடும், பாரம் உங்களை ஜெபிக்க வைக்கும். ஸோ அதனால் தேவஜனமே, கவலை வேறு, பாரம் வேறு. ஆத்மா பாரப்படுங்க. உங்கள் ஆத்மாவை குறித்து நீங்கள் பாரப்பட்டு ஜெபிங்க. தேவன் ஏற்ற நேரத்தில் இடைவிடாமல் ஜெபிக்கிற கிருபையை தருவார். முதல்ல இடைவிடாமல் ஜெபிக்கணும்னு ஒரு ஞானம் இருந்தால் தான் இப்படி நம்ம லைஃப்பில் இந்த ஒரு ஸ்டேட்டஸில் நம்ம வளரணும்னு ஒரு வெளிப்பாடு, ஒரு சத்தியம் தெரிஞ்சால் தான் நீங்கள் இந்த லெவலில் வர முடியும். அதனால தான் ஆண்டவர் இன்னைக்கு இந்த அருமையான பதிவு மூலமாக உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அது புரோஜனப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து எல்லா செவ்வாய்க்கிழமையும் எல்லா வியாழக்கிழமையும் அருமையான பதிவுகளை நம்ம ஸ்பிரிச்சுவல் WFல போட்டு கொண்டு இருக்கிறோம். 9 மணி அளவில் நம்ம சந்திக்கலாம். அடுத்த வியாழக்கிழமை சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ. இந்த வீடியோ புரோஜனமாக இருந்தால் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.